ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரம். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதேங்கிற வரிகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணா, உன்னை பற்றி பேசுகிற போது குத்தம் குறை ஏற்படும். இந்த பேச்சுகள் எல்லாம் அன்பினால் ஏற்பட்டது. ஒரு கவி சொல்றார், அழுக்கு நாக்கோட புன்கவி சொன்னேன், பிழை இருந்தாலும் தம் அடியார் சொல் பொறுப்பது உன் கடமையாயிற்றே அப்படிங்கிறார் அந்த கவி. ஏன்னா நீ சர்வ சரீரி, எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டவன். எல்லா உறுப்புகளும் உன்னுடைய உறுப்புகள். கைங்கிற உறுப்பு அவசரமா கண்ணுல பட்டுடுத்துனா கையை ஒருவன் நசுக்குவானா? இல்ல சாப்பிட்ற போது பல்லால நாக்க கடிச்சுக்கிறோமே, அதுக்காக பல்ல எடுக்கவா முடியும் அப்படிங்கிறார் அந்த கவி. கிருஷ்ணா, நாங்க சிசுபாலன் மாதிரி உன்னை தூஷிக்கிறதுக்காக வரல. பரபிரம்மமாயும் விஷ்ணுவாயும் உள்ள எம்பெருமான யார் தூஷிக்கிறார்களோ அவளுக்கு நாக்குல குஷ்டரோகம் வரும், நரகத்துக்கு போவார்கள்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. நான்முகனுக்கும் சிவனுக்கும் தந்தையாய் உள்ள எம்பெருமான எவன் நினைக்கலையோ, எவன் துவேஷிக்கிறானோ அவனுக்கு உயர்ந்த பிறவி ஏற்படாது. அவனோட சேர்ந்தவர்களுக்கும் நல்கதி இல்லை. அவர்களை அசுரனா பிறக்க வச்சு வதைப்பேன்னு நீயும் சொல்லியிருக்க. அதனால அப்பேற்பட்ட துவேஷிகள் இடத்துல நீ உன்னுடைய கோபத்தை காட்டு. எங்களுக்கெல்லாம் தூஷிக்கிற குணம் கிடையாது. உனக்கு பிடிச்ச கோவிந்தா கோபாலான்னு தானே அழைச்சோம். தசரத சக்கரவர்த்தியின் திருமகனான ராமரும் ராமான்னு அழைச்சா வருத்தப்படுவார், சக்கரவர்த்தி திருமகன்னு அழைச்சாதான் சந்தோஷப்படுவார். அதே மாதிரிதான் நீயும் கிருஷ்ணா. வாசுதேவ குமாரன்னும் பார்த்தசாரதின்னும் அழைச்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. இப்படிலாம் நாங்கள் அழைக்கிறதுனால சீறி அருளாதே அப்படிங்கிறா ஆண்டாள். சீராதேன்னு சொன்னா போருமே, ஏன் சீறி அருளாதேன்னு சொல்றார்? சீருவதும் அருளுவதும் ஒன்னோட ஒன்று முரண்பட்ட செயலாச்சே. ஏன் இப்படி சொன்னா? இதோட அர்த்தம் என்ன? சீருவதும் ஒரு விதமான அருளில் முடியும். எம்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல்னு 3 செயல்களை செய்கிறான். இதுல சம்ஹார செயலும் அருளில்தான் முடியறது அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு பாசுரத்துல. மூவுலகம் தன் பிழையை தானே சாற்ற முனிவர்களும் தேவர்களும் முனிந்த அந்நாள் தாவு அரிதாய் எங்கும் போய் தளர்ந்து விழுந்த தனிக்காகம் தான் இறந்த உயிர் வழங்கி இனி எங்கும் காவல் எமக்கு கடன் என்று எண்ணி காண நிலை இலைச்சினை அன்று இட்ட வள்ளல் ஏவல் பயன் இதற்கு 6 இரக்கம் என்று ஓதும் எழில் உடையார் இணையடிக்குள் நாம் இருப்போம். இந்த பாசுரத்தில் அவர் சொல்றார், பிராட்டி கிட்ட மகாபாரதம் செய்த காகத்தின் மீது ஸ்ரீராமபிரான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிச்ச போது காகம் தான் செஞ்ச பிழைய சொல்லி தன்னை காப்பாற்றணும்னு உலகம் முழுக்க சுற்றி திரிஞ்சு எல்லார் காலிலையும் போய் விழுந்தது. மகரிஷிகளும் தேவர்களும் அவன் மேல கோபப்பட்டு துரத்தி விட்டுட்டார். நாடெங்கும் சுத்தி வேற புகலிடம் கிடைக்காம தளர்ந்து போய் ஸ்ரீராமர் திருவடிகளில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டது. சரணாகதர்களை காப்பாற்றுறதையே தன்னுடைய கடமையாக கொண்ட ராமர் தன்னோட அஸ்திரம் வீணாகாம அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் குருடாக்கி உயிர் பிச்சை அளித்தார். சரணாகதனான காகத்தின் கண்ணை எப்படி அறுத்தான் ராமன் அப்படின்னு கேட்கிறார்கள். மறுமுறை குற்றம் பண்ணாதானே தண்டனை அளிக்கணும். சமுத்திரராஜனிடத்துல கோபப்பட்ட இதே ராமன் சமுத்திரத்தின் பகைவர்கள் மேல் அம்பை தொடுத்தான். சமுத்திரராஜனிடத்துல அம்பை தொடுக்கல. அதுபோல இங்கும் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எழறது. இதற்கு சுவாமி வேதாந்த தேசிகனே பதில் சொல்றார். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம்,
நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பு ஏறிய ஓர் காகம் பிழைத்திட கண் அழிவே செய்த காகுத்தனே. இதுல சொல்ற ஆவலிப்பு ஏறிய ஓர் காகம் அப்படிங்கிறார். அடைக்கலம்னு புகுந்த பிறகு பொறுத்து கொண்டேன்னு சொன்னான் ராமன். பிரம்மாஸ்திரம் நம்மள ஒன்றும் செய்யலன்னு அகங்காரப்பட்ட அந்த காகம் மறுபடியும் சீதா பிராட்டிய உத்து பார்த்துதான். இதை கவனிச்ச ராமன் இதோட மதம் அடங்கலைன்னு கண்ணால பார்த்த காகத்தின் கண்ணையே அழிச்சான். இதுதான் சீறி அருளுவது. இந்த மாதிரி கீழ்மையான செயல்களை செஞ்சா இந்த நிலைதான் எல்லோருக்கும்னு காட்டப்படுறது இந்த இடத்துல. ஆனா இங்க ஆண்டாள் சொல்ற, எங்களோட விஷயத்துல உன்னுடைய அருள் மோட்சம் வரை நீடிக்கணும். எங்களோட குற்றத்தை பார்த்து சீறினாதான் எங்களுடைய பாபங்கள்லாம் அழியும், எங்களுக்கு வீடு பேரு கிடைக்கும் அப்படிங்கிறார். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாளுடன் அந்நாள் அவதரித்த குறையாதும் இல்லாத கோவிந்தா, நின் குறைக்கடல் கீழ் அடைக்கலமாம் குறிப்பு தந்தாய். வெளி ஆறும் வெறி ஆறும் மலர்மகளும் நீயும், விண்ணவர்கள் அடி சூட இருக்கும் மேன்மை குறையாத வினை அகற்றி அடிமை கொள்ள குறுக ஒரு நல் நாள் நீ குறித்திடாய் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திப்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் இந்த பாசுரத்துல. இடைச்சியர்களான நாங்களும் எங்களுடைய பாபம் தீரப்பெற்று வைகுண்டத்துல நித்தியசூரிகள் இடைவிடாது உனக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் செய்யறது போல எங்களுக்கும் அந்த நல்ல காலம் விரைவில் கிட்டும்படி நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். இது சீராமல் அருள்வது. காக்காசுரனுக்கு அபயம் கொடுத்தது சீறி அருளினது. சீறி அருளாதேங்கிற பதத்தை நாம் ஆராய்ந்தால் தயைங்கிறது 2 வகைப்படும்னு தெரிகிறது. ஒன்று அனுகிரகம் மூலமா ஏற்படும் தயை, மற்றொன்று கோபம் மூலமாக ஏற்படும் தயை. மக்களுக்கு ஐஸ்வர்யம், ஸ்வர்க்கம், இகலோக சுகம் முதலிய சாமானிய பலன்களை கொடுக்கறதுனால ஏற்படும் தயை கோபத்தின் மூலமாக ஏற்படும். இப்போ ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, சாக்லேட் கேட்கறது, அதை கொடுத்தா உடல் நலம் பாதிக்கும். குழந்தையோ ரொம்ப அடம் பிடிக்கிறது. அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு கடைசியில கோபத்தோட எக்கேடு கெட்டு போன்னு சொல்லி கோபத்தோட அந்த சாக்லேட்டை கொடுப்பா இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கு ஆட்பட்டவர்களான சிலர் அந்த அடிமைத்தனத்தை மறந்து சொர்க்கம், கைவல்யம் முதலிய பலன்கள் விரும்பினதுனால பகவானுக்கு அதை கொடுக்கணுங்கிற இஷ்டமில்லை. ஆனா அவளோட புடிவாதத்தினால கோபிச்சுண்டு அந்த சொர்க்கம், கைவல்யம்ங்கிற பலனை கொடுக்கிறான். இது கோபத்தினால் ஏற்படும் தயை. மற்றொன்று மோட்சத்தை அடைய ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக பெறுவது அனுகிரகத்தினால் கிடைக்கும் தயை. இப்படி தயை 2 வகைப்படுறது. நம்மை சம்சாரத்துல தள்ளுறது, பலன்களை கொடுத்து நம்மளை ஏமாத்துறது. நச்சிகேதஸ்ங்கிறவன் யமலோகம் போனான். பிரம்ம வித்தைய அருளணும்னு யமதர்மராஜன் கிட்ட கேட்டான். யமதர்மராஜனோ அளவற்ற செல்வத்தை கொடுக்கிறேன், அதை கேட்காதேன்னு சொல்லி அவனுடைய எண்ணத்தையே மாத்தி சம்சாரத்துல மூழ்கடிக்க பண்ணிட்டான். இப்படி பலன்கள்ல ஆசை உடையவன் எம்பெருமானுக்கு உகந்தவனாக ஆகமாட்டான். அவனை ஒரு வியாபாரின்னே சொல்லலாம். கடையில பணத்தை கொடுத்து சாமான்கள்லாம் வாங்குற மாதிரி. வேள்விகள், தான தர்மங்களை பண்ணி இங்கேயே நாம் சுகத்தை பெற்றுக்கிறது வியாபாரத்தனம். இந்த வியாபார செயலை பிரகலாதன் வெறுக்கிறான். நரசிம்ம பெருமாள் பிரகலாதனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னார். பிரகலாதன் சொல்றான், எம்பெருமானே, என்னை என்ன வியாபாரியா நினைக்கிறியா? நீ போகங்களை கொடுத்து என்னை உங்கிட்டேந்து பிரிக்க பார்க்கிறியா? நரகத்துல தள்ள பார்க்கிறியா? அதுல எனக்கு ஆசை இல்லை. முக்தாத்மாவின் தன்மை பெற்றவன் நான் அப்படிங்கிறான்
பிரகலாதன். இந்த உண்மையை அறிந்த ஆண்டாள், கோபத்தின் மூலமாக ஏற்படும் அருள் எங்களுக்கு வேண்டாம், அது சீறி அருளுவது. பிரீத்தி பூர்வம் ததாமின்னு கீதையில நீ சொன்ன மாதிரி அனுகிரகபூர்வமான அருள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இறைவா நீ தாராய் பறை, அதை நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.